விஜய் தனது அடுத்த படத்துக்கு கதை கேட்க ஆரம்பித்து விட்டார் என்ற தகவலை நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாரா, 2 படம் பண்ணுவாரா? 2 படம். ஜனவரியில் பொங்கலுக்கு இது வருதா, ஜனநாயகன. மே மாதம் முதல் மே மாதத்துக்கு பிறகு கதை இப்போவே கேட்க ஆரம்பிச்சார். மேக்கு பிறகு ஷூட்டிங். விஜய் அவர்கள் கதை கேட்கிறார். இதுக்கப்புறம் 2026 நம்ம எப்படியும் ஜெயிக்க போறது இல்ல. நம்ம அப்படியே ஒரு 10 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ 30 எம்எல்ஏ பெற்றா கூட சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கணும். அதனால இப்போதில இருந்தே கதை கேட்போம். ஜனநாயகன் படம் முடிந்த பிறகு தேர்தல் வந்துடும். தேர்தல் முடிந்த பிறகு நம்ம எப்படியும் தோத்து போயிடுவோம். தோத்து போன பிறகாக நாம என்ன பண்ண போறோம்? திரும்ப போய் படம் நடிப்போம். 5 ஆண்டுகளுக்கு படம் நடிப்பதுதான் அப்படின்னு சொல்லி இப்பவே கதை கேட்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி. இது எப்போ? பணம் வருவதற்கு முன்பு. அவருக்கு நம்மளுக்கு வந்து பணம் கொடுக்கணும். இது வரைக்கும் கொடுக்கல. நாம இந்த மாதிரி ஏதாவது கொளுத்தி போடுவோம்னு போட்டார். போட்ட உடனே அங்கிருந்து பேமெண்ட் கிரெடிட் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க, அவர்கள் கதை கேட்க தொடங்கி விட்டார். தேர்தல் முடிந்தது மே மாதம் முதல் ஷூட்டிங் என்று சொல்லியிருந்தேன். விஜய் தரப்பிலிருந்து அழைத்து விஜய் கதை கேட்கிறார் என்ற தகவல் தவறானது. தீவிர அரசியலில் இருக்கிறார். இப்போதைக்கு திரைப்படங்களில் நடிக்கும் எண்ணம் திரு விஜய் அவர்களுக்கு இல்லை. தமிழக முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்களுக்கும் புதுவை முதல்வர் வேட்பாளர் திரு புஷியானந்த் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும். ஆமா, விஜய் தரப்பில் இருந்து தன்னை அழைத்து பேசினார்கள். இதற்கப்புறம் முழு நேர அரசியல் தான். ஜனநாயகம் தான் என்னுடைய கடைசி படம். அதுல மாற்று கருத்துல இப்போதைக்கு மாற்று கருத்துல, சரிங்களா? ஒருவேளை நான் தேர்தலில் தோத்த பிறகு சவுக்கு சங்கர் சொன்ன மாதிரியே நாங்க போயிட்டு திரும்ப படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு அதை பற்றி நாங்கள் யோசிக்கவில்லை. முழுக்க முழு நேர அரசியல், தீவிர அரசியல் செய்ய போகிறோம் அப்படின்றத தாண்டி கடைசியா வச்சா பாருங்க ஒரு ட்விஸ்ட். முதல்வர் வேட்பாளர், தமிழக முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்களுக்கும் பாண்டிச்சேரியின் முதல்வர் வேட்பாளர் புஷி ஆனந்த் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். எப்பா, எவ்வளவு பெருந்தன்மை சவுக்குக்கு. இதுதான் பணத்திற்காக குறைக்கக்கூடிய அந்த நாய். பணம் வந்தால் ஒரு மாதிரி பேசும், வரலனா ஒரு மாதிரி பேசும். இதுதான் அந்த நாயோட உண்மையான ரூபம். இப்பயாவது தெரிஞ்சுக்கோங்க. இவன் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் பெரும்பாலும் பணத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியது. அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.